2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நின்றவண்ணமாய் சத்தமாய் எல்லாரும் இணைந்து சேர்ந்து வாசிப்போமாக. வாசிக்கலாமா? அதென்னவெனில், ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேசப்போகிற செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்பதுதான். அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் எழுதுகிறார், ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தானாபதிகள், இங்கே வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளும், நீங்கள் ஆண்களோ பெண்களோ நல்ல முதிர்ந்தவர்களோ இளைஞர்களோ சிறுவர்களோ யாராக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு பெரிய வார்த்தை கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்கிற வார்த்தை. நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாய் இருக்கிறீர்கள். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோடு பேசும்பொழுது ஸ்தானாபதிகளை வழியாகத்தான் அவன் பேசுவான். இன்னொரு நாட்டுக்கு செய்தி அனுப்ப ஸ்தானாபதிகளை அனுப்புவான். போர் செய்தியோ சமாதான செய்தியோ அதை கொண்டு போகிறவன் ஸ்தானாபதி. மற்ற ராஜாக்களுடைய செய்திகளை தனது ராஜாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவன் ஒரு ஸ்தானாபதி. அருமையானவர்களே, பரலோகத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நிறைய ஸ்தானாபதிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் கிறிஸ்துவின் ஸ்தானாபதி. இந்த வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருக்கிறீர்கள் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தானாபதி அவருக்கு கொடுக்கப்படுகிற 5 வேலைகளை மட்டும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களையும் மனதில் வைத்துத்தான் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், பிரசங்கமும் பண்ணுகிறேன். உங்களுக்கு நிறைய சவால்கள் உங்களுக்கு முன்னே இருக்கும். உங்களுடைய கனவுகள் நிறைய இருக்கும். உங்கள் குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி உங்களுடைய கனவுகள். நான் அதை ஜெப குறிப்புகள் என்று சொல்லவில்லை, உங்கள் கனவுகள் என்கிறேன். உங்கள் கணவரை பற்றி உங்களுடைய கனவு, உங்கள் மனைவியை பற்றி உங்களுடைய கனவு, உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு இருக்கும் கனவு. அந்த கனவுகளுடைய ஸ்டாண்டர்டை கர்த்தர் உயர்த்தி, நீங்கள் சின்ன கனவு கண்டிருக்கலாம், கர்த்தர் பெரிய கனவை உங்களுக்கு தந்து உங்களை ஸ்தானாபதி என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரைஸ்ட் அம்பாசடர், கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதிகள். அந்த ஸ்தானாபதிகளுக்கு கொடுக்கப்படுகிற, கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளுக்கு கொடுக்கப்படுகிற 5 முக்கியமான ஊழியங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை திரும்பவும் வாசித்து பாருங்கள். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஒரு ஸ்தானாபதியின் முதல் வேலை மனுஷர்களை பரலோக தேவனோடு ஒப்புரவாக வைக்கிறது. எல்லாரும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். ஆனால் மனுஷர்களோ தேவனுக்கு சத்துருக்களாய் செயல்படுகிறார்கள். தேவனுடைய விரோதிகளாய், சிருஷ்டிகர்த்தருடைய விரோதிகளாய் செயல்படுகிறார்கள். அருமையானவர்களே, இயற்கைக்கு விரோதமாக நாம் போனால் வியாதிப்படுவோம் அல்லவா? நாம் இயற்கை என்ற சொல்லுகிற மழை அல்லது வெயில் இதுகளே போய் நாம் தாக்கப்படும் பொழுது நமக்கு வியாதிகள் வருகிறது அல்லவா? அதே போல இந்த இயற்கையெல்லாம் சிருஷ்டித்த சிருஷ்டிகருக்கு விரோதமாய் வாழும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் வரும், எல்லா வியாதிகளும் வரும், எல்லா சாபங்களும் வரும் என்பதை மனுஷர்கள் அறிய வேண்டும். நம்முடைய தேசத்திலே மனுஷர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் இருக்கிறது மட்டுமல்ல, அருமையானவர்களே, சிருஷ்டிகர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறார்கள். அநேக காரியங்களை சிருஷ்டிகர்த்தருக்கு விரோதமாகவே செய்கிறார்கள். அதில் முதலாவது விரோதமான காரியம் விக்கிரகாராதனை. இரண்டாவது அவர்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு அவர்கள் பிறரை தாக்குவது, பிறரிடத்திலிருந்து அபகரிப்பது, பிறரை அவர்கள் வெறுப்பது.
தேவைப்பட்டால் பிறரை கொலை செய்ய துணிவது, எல்லாம் விரோதமாய் வாழ்கிறார்கள். தெய்வத்துக்கு விரோதமாய் வாழ்கிறவன் ஒருவருக்கொருவர் விரோதமாகத்தான் வாழ்வான். அதே போலத்தான் வீட்டுக்குள்ளே இருக்கும். அவன் வீட்டுக்குள்ளே ஒருவருக்கொருவர் விரோதங்கள் இருக்கும், ஒருவருக்கொருவர் துரோகங்கள் இருக்கும், ஒருவருக்கொருவர் விரோதமான வஞ்சகங்கள் இருக்கும், ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் பிடுங்குகிற நிலை இருக்கும், சமாதானம் இருக்காது. ஏனென்றால் மொத்தத்தில் மனுஷன் தேவனுக்கு விரோதியாக இருக்கிறதுனாலே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதுனால தான் இயற்கையும் ஒழுங்காய் அது உதவியாக இல்லாமல் அது நமக்கு மனுஷர்களுக்கு விரோதமாக வேலை செய்கிறது. சூரியன் விரோதமாய் வேலை செய்கிறது, சந்திரன் விரோதமாய் வேலை செய்கிறது. வேதத்திலே சந்திர ரோகி என்று ஒருவன் இருந்தான். அதுபோல ஒவ்வொன்று இயற்கையும் மனுஷனை தாக்குகிறது. அது சமுத்திரமாக இருக்கலாம், புயலாக இருக்கலாம், அல்லது காலநிலையாக இருக்கலாம், அல்லது உஷ்ணமோ குளிரோ ஏதோ ஒன்று மனுஷனை தாக்கி கொண்டே இருக்க காரணம் மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறான். இன்றைக்கு இந்த மனுஷர்களை பார்த்து ஒரு ஸ்தானாபதி, கிறிஸ்துவின் ஸ்தானாபதி சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்கிற வார்த்தை. இதற்காகத்தான் இங்கே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். இங்கே இதற்காகத்தான் பரலோக தேவனை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, மறந்து போகாதிருங்கள், கிறிஸ்துவின் ஸ்தானாபதி. நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5-6 குறைகள் உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறத வைத்து உங்களை குறைவாக எண்ணி விட வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறபடியினால், கிறிஸ்துவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றபடியினால், ஆவிக்குரிய சபையிலே நீங்கள் வந்தபடியினால் நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தேசத்தை பார்த்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்தை பார்த்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்ல வேண்டும். உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று நீங்கள் சொல்ல, அதை நீங்கள் சகல மரியாதையோடும் உங்கள் கணவரை பார்த்து சொல்ல வேண்டும். தயவு செய்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, பிள்ளைகளை பார்த்து அவர்களுக்கு படிப்பை மற்ற எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தாலும் போதாது, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். மகனே தேவனோடு ஒப்புரவாகு, மகளே தேவனோடு ஒப்புரவாகு, அப்பதான் நீ ஆசீர்வாதமாய் வாழ முடியும் என்று சொல்ல வேண்டும். அதுதான் உங்கள் முதல் கடமை. நம்ம இயேசுனுடைய ஸ்தானாபதிகளாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் தெருவில் இருக்கிறவர்களை பார்த்து ஒப்புரவாகுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். உண்மையாக நீங்கள் இயேசுவோடு ஒப்புரவாகாமல் உங்களுக்கு நிம்மதி இல்லை என்று சொல்ல தைரியம் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர்கள் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது, இந்த பிரச்சனையெல்லாம் தீர வேண்டுமானால் தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் பெரிய விஷயம். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை சொல்வதற்கு, தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று இந்த உலக மனிதர்களை பார்த்து சொல்வதற்காக வெறும் வார்த்தையிலே அவர் சொல்லவில்லை. அவர் அவதாரமாய் பூமிக்கு வந்து அவர் வளர்ந்து அதற்கப்புறமாக 33.5 வயதிலே அவர் பார சிலுவையை சுமந்து, அருமையானவர்களே, நம் எல்லாருடைய பழிகளையும் அவர் சுமந்து, நம்மேல் விழ இருந்த ஆக்கினையெல்லாம் அவர் சுமந்து, அவர் சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரித்தார். அதை சும்மா சொல்லவில்லை, பாடுபட்டு மரித்து அவர் சிந்திய இரத்தம் அவருடைய கைகளிலே காயத்தை ஏற்படுத்தி, கையெல்லாம் இரத்தம், அந்த கைகள் இரத்த கைகளை கொண்டு உங்கள் கையையும் பிதாவாகிய தேவனுடைய கையையும் பிடித்து ஒன்றாய் ஒப்புரவாக்கி வைத்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. தேவனோடு ஒப்புரவாகிறது தான் ரட்சிப்பு. தேவனிடத்தில் ஒப்புரவாகி அப்பொழுதுதான் உங்கள் குடும்பமும் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாவீர்கள். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தேவன் தந்தார் என்று முந்தின வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை கொடுத்தார் என்று 19ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். 18ஆம் வசனத்திலே ஒப்புரவாகுதலின் ஊழியம், 19ஆம் வசனத்திலே ஒப்புரவாகுதலினுடைய உபதேசம். அருமையானவர்களே, நாம் கொடுக்கிற உபதேசம் எல்லாம் ஒப்புரவாக்குற ஊழியமாய் உபதேசமாய் இருக்குமே தவிர பிரித்து விடுகிற உபதேசமாய் இருக்காது. அதுதான் ஒரு ஸ்தானாபதியினுடைய முதல் வேலை. நீங்கள் ஓங்கி சொல்ல வேண்டும், இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க தேவனோடு ஒப்புரவாகுங்கள், இந்த கஷ்டமெல்லாம் நீங்க தேவனோடு ஒப்புரவாகுங்கள். ஐயோ, இவ்வளவு வியாதியில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, ப்ளீஸ் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். தேவனோடு ஒப்புரவானவன் மற்ற எல்லாரோடு ஒப்புரவாவான்.
இயேசுனுடைய சபை ஊழியக்காரர்களோடு ஒப்புரவாவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தானாபதியினுடைய இரண்டாவது வேலை என்ன என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20 ஆகிய வசனங்களிலே இருக்கிறதை உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19-20. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய பிரகாரமாய் பேசவும் தைரியமாய் பேசத்தக்கதாக வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே ஒரு ஸ்தானாபதியின் இரண்டாம் வேலை சுவிசேஷத்திற்காக சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வோடு கூட சுவிசேஷத்திற்காகவே வாழ்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கோ பரவ செய்வதற்கோ ஜபம் பண்ணி உபவாசம் இருந்து சுவிசேஷத்தை வாய்மொழியிலே பிறருக்கு சொல்லி சுவிசேஷத்திற்காக திறப்பில் நின்று மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள பண்ணி அருமையானவர்களே ஏராளமான ஆத்துமாக்களை இயேசுவண்டை கொண்டு வருவது, இயேசுவோடு அவர்களை சேர்த்து விடுவது, அதுதான் சுவிசேஷத்தினுடைய வேலை. சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி, வீடுகளுக்கு நல்ல செய்தி, மக்களுக்கு நல்ல செய்தி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல செய்தி, சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் நல்ல செய்தி, வாலிபர்களுக்கு நல்ல செய்தி. சுவிசேஷத்திற்காக சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வோடு இருக்க வேண்டியவர்கள் தான் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள். ஹல்லேலூயா. கட்டப்பட்டவன் அவிழ்க்கப்பட நினைக்காதிருப்பானாக. சுவிசேஷ சங்கிலி உங்களை கட்டி இருக்கிறதை மறந்து விடாதிருங்கள். இதற்கு முந்தி நாம் இயேசுவிடத்தில் வருவதற்கு முன்பு நம்மை கட்டி இருந்தது பாதாளத்தின் சங்கிலி, அது நரகத்தின் சங்கிலி, அது அந்தகாரத்தின் சங்கிலி, அது பிசாசின் சங்கிலி, அது பாவத்தின் சங்கிலி. ஆனால் இயேசுவின் ரத்தம் அந்த சங்கிலிகளெல்லாம் அப்படியே தெரிப்பட்டு போகும்படி செய்தது. இயேசுவுடைய ஒரு சொல் போதும், இயேசுவுடைய ஒரு ரத்தம் என்ற அந்த வார்த்தை போதும், சங்கிலிகளெல்லாம் தெரிப்பட்டு போகிறது, விடுதலை உண்டாகிறது. விடுதலை பெற்றவன், ஹல்லேலூயா, அவன்தான் அந்த விடுதலை பெற்றவன். சுவிசேஷ சங்கிலியினால் கட்டப்பட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அதனுடைய அர்த்தம் சுவிசேஷத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறான். சுவிசேஷம் பரவ அவன் கடமைப்பட்டவன். அவன் தன் நேரத்தை செலவழிக்க வேண்டும். சுவிசேஷத்திற்காக தன்னுடைய மதிப்பை அவன் செலவழிக்க வேண்டும். சுவிசேஷத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை செலவழிக்க வேண்டும். சுவிசேஷத்திற்காக தன் பணத்தை அவன் செலவழிக்க வேண்டும். சுவிசேஷத்துக்காக கண்ணீர் விட்டு அவன் கதறி அழுது ஜெபித்து சுவிசேஷம் கொடுக்கிற அந்த அதிகாரத்தை கொண்டு அவன் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்க வேண்டும். கிராமங்களுக்குள், பட்டணங்களுக்குள், கல்லூரிகளுக்குள், மேல்நிலை பள்ளிகளுக்குள், சிறுவர்களுக்குள், வாலிபர்களுக்குள், பெரியவர்களுக்குள், வேலை செய்கிறவர்களுக்குள், வேலை இல்லாதவர்களுக்குள், அரசாங்க அதிகாரிகளுக்குள். அருமையானவர்களே, சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் பெரிய பொறுப்பு நமக்கு உண்டென்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த பவுல் இந்த சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது அருமையானவரே, சனதரின் சங்கத்துக்கு, அன்றைக்கு யூதர்களுடைய சங்கத்துக்கு அவன் பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. கமாலியேல் என்னும் நியாய சாஸ்திரிகளுக்கு அவன் பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அகரிப்பா ராஜா, பெஸ்து போன்ற காற்பங்கு தேசாதிபதிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல பவுல் கடமைப்பட்டதாக அவர் உணர்ந்தார். எபேசுவிலே மகாதேவி ஆகிய தியானாலை வணங்குகிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டிருந்தார். சங்கிலி, சுவிசேஷ சங்கிலி அவரை கட்டி இருந்தது. திமேத்திரியு என் போன்றவர்கள் கோயில்களை சின்ன சின்ன உருவங்களாய் செய்து விற்று கொண்டிருந்தவர்கள், சிலைகளை விற்று கொண்டிருக்கிற ஆட்களுக்கு சுவிசேஷத்தை பவுல் சொன்னதாக படிக்கிறோம். பெரிய பெரிய பிலாசபர்ஸ், பெரிய தத்துவ ஞானிகள், மேதைகள், அத்தனை பட்டணம் கிரேக்க பட்டணங்களிலே இருந்தவர்களுக்கு பவுல் சுவிசேஷத்தை சொன்னதாக நாம் பார்க்கிறோம். எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர் என்ற கொள்கைகளை உடையவர்கள், இவர்களும் தத்துவ ஞானிகளிலே ஒரு கூட்டம். ஸ்தோயிக்கர்கள், எப்பிக்கூரர் போன்றவர்கள், அவர்களுக்கு அவர்கள் எழும்பி பவுலோடு வாக்குவாதம் பண்ணினார்கள் இந்த சுவிசேஷத்துக்கு. ஆனால் இவன் அறிவித்தான், அதை விளக்கி சொன்னான். அப்போஸ்தலர் 17-18 வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவர்களுடைய புலவர்கள் என்பதாக அப்போஸ்தலர்கள் 27-28 எழுதியிருக்கிறதை படிக்கலாம். புலவர்கள் என்று சொன்னால் பெரிய ஸ்காலர்ஸ், அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்க பவுல் கடமைப்பட்டிருந்தான் என்று காணலாம். தெயுதாஸ், கலிலேயனாகிய யூதாஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன குழுக்கள் அந்த நாட்களிலே இருந்தார்கள். தெயுதாஸ் என்பவன் தன்னைத்தான் தலைவனாக, அந்த குழுவுக்கு தலைவனாக ஆக்கினான். சபை நடத்தவில்லை,
குழுவுக்கு தலைவனானான். அந்த தலைவன் அவன் கொஞ்ச காலம் குறிப்பிட்ட ஆட்கள் பின்னால் போனார்கள். அந்த ஆள் மரித்த பின்பு எல்லாரும் சிதறி போனார்கள். அதுபோல கலிலேயனாகிய யூதாஸ் என்கிறவன் ஒரு பெரிய கூட்டத்தை எழுப்பி அவன் தன்னை அடிப்படையாக கொண்டு கூட்டத்தை எழுப்பினான். அத்தோடு அவன் மரித்த பின்பு அந்த கூட்டம் சிதறியது. நாமோ இது போன்ற யூதாஸ் போன்ற குழு தலைவர்களை கொண்டு நாம் ஊழியம் செய்யவில்லை. நாம் அவர்களை தேடி இங்கு வரவில்லை. எல்லாத்துக்கும் மேலாக இயேசுனுடைய சபையின் அதிகாரியாகிய தேவகுமாரன் இயேசுவை தலைமையாக கொண்டு நாம் இந்த இடத்துல ஸ்தானாபதிகளாக வந்திருக்கிறோம். சுவிசேஷத்துக்காக சங்கிலினால் கட்டப்பட்ட ஸ்தானாபதியாக நாம் வந்திருக்கிறோம். மாயவித்தைக்காரர்களுக்கு பவுல் சுவிசேஷத்தை சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரும் தங்களுடைய மந்திரவாத புஸ்தகங்களை கொண்டு வந்து பவுலுக்கு முன்பாக குவித்து தீ போட்டு எரித்தார்கள். அவருடைய விலை 50,000 வெள்ளியாக காணப்பட்டது. ஒரு பெரிய பணம் அது. அவ்வளவு மந்திர புஸ்தகங்களையும் எரித்தார்கள். அந்த அளவுக்கு சுவிசேஷத்துக்கு சக்தி இருக்கிறது. மந்திர புஸ்தகங்களையும் எரிக்கும், மந்திரவாதிகளுடைய மந்திர சூனியங்களையும் எரிக்கும். ஒரு மனிதனுக்கு விரோதமாக சூனியங்கள் எரிக்கப்படுவதற்கு சுவிசேஷம் ஒன்றுதான் அது நெருப்பாக மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிறைச்சாலை தலைவனுக்கு சுவிசேஷத்தை பவுல் சொல்லுகிறான். லீதியால் போன்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறான். அருமையானவர்களை, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் போல அவர்கள் சில போதகர்கள் தவறான உபதேசங்களை போதித்தார்கள். அவர்களுக்கும் தெளிவுபடுத்தினான். சபையாருக்கு எச்சரிப்பும் கொடுத்தான். நான் போன பின்பு உங்கள் மந்தை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள் வரும், உங்களையும் கிறிஸ்துவை விட்டு பிரிப்பார்கள், தகாதவைகளை போதிப்பார்கள் என்று பவுல் எச்சரிப்பு கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ சித்தம் அறியாத தீர்க்கதரிசிகள் கூட அந்த நாட்கள் இருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல பவுல் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தான். கல்லியோன் போன்றவர்கள். கல்லியோன் என்பத முரட்டு மனிதன். அவன் எந்த உணர்ச்சிங்கிறதும் இல்லை. கண்ணீரை பார்த்தாலும் அழமாட்டான், வேதனையை பார்த்தால் அழமாட்டான். கல்லியோன் எதை குறித்தும் கவலைப்படாதவன். இப்படிப்பட்ட நிறைய மக்கள் நாட்களிலே அவர்களுக்கு சுவிசேஷத்தை பவுல் அறிவித்தார். அப்பல்லோ போன்றவர்கள். அப்பல்லோ நிறைய படித்தவர், நிறைய பேச்சு திறமை உள்ளவர், ரொம்ப தாளந்துள்ளவர். ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருந்தார். அவருக்கு சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்தாவி உண்டென்று கேள்விப்படாமல் இருந்த மக்களுக்கு பவுல் போய் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதாக இருந்தது. தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று தெரியாமல் இருந்த மக்களும் அங்கே கூடினார்கள். அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை பறைசாற்றின அந்த பரிசுத்த பவுல் கட்டப்பட்டிருந்த சங்கிலி மிகப்பெரிய சங்கிலி ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களை, கூடார தொழில் செய்த ஆக்கிலா, பிரிஸ்கில்லால் போன்ற குடும்பத்தாரையும் தொழில் செய்தவர்களை போய் அவன் சென்று சந்தித்து சுவிசேஷத்தை சொன்னான். அவர்களெல்லாம் பவுலுக்கு உதவியாக வந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசுவனுடைய ஸ்தானாபதியாய் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சங்கிலியை மறவாதிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சுவிசேஷத்துக்காக உங்களையே செலவு பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உங்களையே செலவு பண்ணுங்கள். வேற வார்த்தை என்ன நான் சொல்லுவேன்? 4 காசை கொடுங்கன்னு நான் சொல்ல, உங்களையே செலவு பண்ணுங்கள். அது தகும். ஹல்லேலூயா. பெரிய ஆலயம் வர வேண்டுமானால் உங்களையே செலவு பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அது பெரிய ஊழியங்கள் எழுப்புதலே உண்டாகும். ஸ்தானாபதியினுடைய 3வது வேலையை கவனியுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரைக்கும் உள்ள வசனங்களை கவனியுங்கள். ஏசாயா 44, 26 முதல் 28. நான் என் ஸ்தானாபதிகளின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பீர்கள். ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்று சொல்வீர்கள். எருசலேமை நோக்கி கட்டப்படு என்பீர்கள். தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்று சொல்வீர்கள். ஸ்தானாபதியினுடைய ஊழியம், இந்த 3வது ஊழியம் ஒரு தீர்க்க தரிசன ஊழியமாகும். அருமையானவர்களே, இது நாம் நம்முடைய அறிவை கொண்டு அல்லது அனுபவத்தை கொண்டு சொல்லும் வார்த்தைகள் அல்ல. இது பரிசுத்தாவினால் நிறைந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் சொல்ல வேண்டும். நிறைய இடங்கள் குடியேற்றம் இல்லாமல் இருக்கும், பாலடைந்து. அருமையானவர்களே, அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியாது.
ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே சூனியங்களும் வருத்தங்களும் சாவுகளும் தொடர் மரணங்களும் அங்கே ஏற்படுகிறதுனால் அந்த வீடு குடியேற்றப்படாமல், அது ஒரு சாபம் நிறைந்த வீடு, அது ஒரு கூக்குரல் நிறைந்த வீடு, அது ஒரு அழுகை நிறைந்த வீடு, அங்கே குடியிருக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையிலே அருமையானவர்களே, நாம் சென்று ஸ்தானாபதிகள் என்ற அடிப்படையிலே குடியேற்றப்படுவாய் என்று சொல்லும்போது அந்த குடும்பங்கள் திரும்பவும் மறுமலர்ச்சி அடையும். எத்தனையோ குடும்பங்கள் பாலடைந்து அழிந்து கொண்டு சந்ததியே அழிந்து போகிறது என்று கதறினவர்கள் உண்டு. அவர்களுக்கு போய் ஜெபம் பண்ணி நாங்கள் சொன்னோம், குடியேறுவாய் சொல்லும்போது அவர்கள் குடியேறினார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது. குடியேறுவாய் என்று சொல்லும்போது அவர்கள் திருமணமாகி ஒரு வீட்டை அவர்கள் வாங்கி அல்லது ஒரு வீட்டை எடுத்து அவர்கள் குடியேற ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, குடியில்லாத அந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாத குடும்பங்களுக்குள்ளே போய் குடியேறுவாய் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் குடியில்லாமல் போய்விட்டது. ஏன் தெரியுமா? அவர்கள் செய்த பாவத்தினாலே பாபிலோன் ராஜாக்கள் வந்து அவர்களை சிறையாய் கொண்டு போய்விட்டார்கள் பாபிலோனுக்கு. ஆகவே எருசலேம் பாலடைந்து கிடந்தது, ஆலயமும் பாலடைந்து கிடந்தது. குடியேற ஆட்கள் இல்லை, எல்லாம் சிறையாய் கொண்டு போய்விட்டான். அங்கிருந்த கட்டடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளவு வருத்தமான நிலைமை பாருங்கள். இதை பார்த்து தான் நெகேமியா அழுதான், உபவாசித்தான். இது போல பலரும் அழுதார்கள், உபவாசித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எருசலேம் பாலடைந்து கிடந்தது, ஆனால் குடியேறுவாய் என்று சொன்ன பிற்பாடு இந்த தீர்க்க தரிசனம் வந்த பின்பு அருமையானவர்களை சிறைப்பட்டு போனவர்கள் எல்லாரும் கூட்டமாய் திரும்பி வந்தார்கள். அருமையானவர்களை மறுபடியும் எருசலேமிலே மக்கள் குடியேறினார்கள். இன்றைக்கு அது பெரிய தலைநகரமாய் பெரிய தேசமாகவே மாறி போய்விட்டது. அதே போல குடியில்லாத குடும்பங்கள், குடியில்லாத நாடுகள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குடியேறுவாய் என்ற வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்ல கர்த்தர் நம்மை ஸ்தானாபதியாக அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, அவர் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்ல வேண்டும். கட்டப்படுவீர்கள் என்று. ஏன்னா உண்மையாக சொல்ல எல்லாம் இடிந்து கிடக்கிறாங்க. அவங்க மைண்டு இடிந்து கிடக்கு. படித்த படிப்புக்கு தக்க வேலை கிடைக்கல, படிப்பெல்லாம் இடிந்து கிடக்கிறது. அவருடைய கனவுகள் இடிந்து கிடக்கிறது, அவருடைய ஆசைகள் இடிந்து கிடக்கிறது. இதெல்லாம் மேலாக, இதுக்கும் மேலாக அவங்க உடம்பும் கூட இடிந்து போன ஒரு வாழ்க்கையாக, உடைந்த சிலையை போல அவருடைய வாழ்க்கை கிடக்கிறது. அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நாம் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது கட்டப்படுவீர்கள் என்று சொல்லணும். கட்டப்படு என்று சொல்லும் பொழுதே அவர்கள் கட்டப்படுவார்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஊன்ற கட்ட கர்த்தர் ஸ்தானாபதிகளை ஏற்படுத்துகிறார். பரிசுத்த பவுல் சொன்னார், இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே தேவன் எனக்கு இந்த கிருபாவரங்களை கொடுத்தார், இந்த அழைப்பை கொடுத்தார் என்பதாக சொல்லுகிறார். மக்களை ஊன்ற கட்டுகிற ஒரு வேலை. நிறைய பேர் இடித்து கொண்டிருப்பார்கள், ஆனால் மக்களை கட்டுவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? டு பில்ட் அப் த பீப்புள், டு பில்ட் அப் த ஃபெய்த் ஆஃப் த பீப்புள், டு பில்ட் தேர் டிசிப்ளின். என்ன கஷ்டம்! கோயில் கட்டடத்தை கட்டுறது ஈஸி, மக்களை கட்டுறது ரொம்ப கஷ்டம். அவங்களோட ஃபைனான்ஸை நல்லா கட்டி எழுப்பி இன்னைக்கு 30 இருக்கிறவங்க அப்புறம் 60 கொண்டு வந்து 100க்கு அவங்க ஃபைனான்ஸை நல்லா கொண்டு வந்து அதை கட்டி எழுப்புறதே பெரிய கடினமான வேலை. அதுக்கு தான் ஸ்தானாபதிகள் திறப்பில் நிற்கணும், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும். அருமையானவர்களே, ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி மக்களை பார்த்து சொல்லணும், கட்டப்படு என்ற வார்த்தை உங்களோட வாயில் வெளியே வர்ற அன்னைக்கு குடும்பங்கள் கட்டப்படும், தனிப்பட்டவர்கள் கட்டப்படுவார்கள், அவர்களுடைய வாழ்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே வரும். இதுதான் ஒரு ஸ்தானாபதியுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. அது மட்டுமல்ல, அவன் சொல்ல வேண்டியது ஆழத்தை பார்த்து, ஆழத்தை நோக்கி வற்றி போ என்று சொல்லணும். இது தீர்க்க தரிசன அதிகாரமாகும். விசுவாசி தன் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை என்றால், பரிசுத்த ஆவி பெற்ற ஸ்தானாபதி தன் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை என்றால், அருமையானவர்களே, எல்லாம் வீணாய் போகும். நிறைய பேர் ஆழங்களோடு வருவார்கள். பாருங்கள், இதுக்கு கீழே அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே அவர்கள் சில பாவங்களை மறைத்து ஒளித்து வைத்து வருவார்கள். மேலே இயேசுவை பாடுவார்கள், இயேசுவை துதிப்பார்கள், கிறிஸ்தவ மதத்திலே சேர விரும்புவார்கள், கிறிஸ்தவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் அடியாழத்திலே பாவங்களும் பயங்களும், ஃபியர், பயமும், நிம்மதியற்ற அடித்தளம் உள்ளவர்களாக, வேதனையான ஆழங்கள் உள்ளவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படி
சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த சாத்தானுடைய ஆழங்கள் உள்ளே இருக்கும். நாம் தீர்க்க தரிசன ஸ்தானாபதிகளாய் புறப்பட்டு சென்று வற்றி போ என்று நாம் இயேசுவின் நாமத்திலே சொல்லும் பொழுது அந்த ஆழங்கள் வற்றி போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாஸ்டர், என் பிரச்சனை ரொம்ப ஆழமானது, என் வியாதி ரொம்ப ஆழமானது, வற்றி போ என்கிற வார்த்தையை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அறிவிக்கிறேன். பாஸ்டர், இது பல வருஷம் இருக்குது பாஸ்டர், இந்த வியாதி பல வருஷம் இந்த பிரச்சனை இருக்குது, இது தீராது பாஸ்டர். நானும் போய் பார்த்தேன், அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் கடைசியில் இங்கேயும் வந்தேன், தீராதுன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். ஒருவேளை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வந்தேன். அப்படி இல்லை, நீ சும்மா ஒன்றும் ட்ரை பண்ண வேண்டாம். இதுதான் உன் வீடு, இதுதான் உன் தாய் வீடு. கர்த்தர் நீ அங்கங்கே அலைஞ்ச உன்னை தாய் வீட்டில் கொண்டு சேர்த்த மாதிரி உன்னை கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ளே இருக்கிற பழைய விஷயங்கள், பழைய பாவங்கள், பழைய சாபங்கள் வற்றி போ என்று சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக ஒரு பெரிய அலை வந்தது, ஒரு பெரிய சமுத்திரமே வந்தாலும் வற்றி போன அவர் சொன்ன உடனே அப்படியே வற்றி போகும். ஒரு யோர்தான் நதி உன்னை நோக்கி வரக்கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோர்தான் நதி என்றாலே சோதனை அர்த்தம். யோர்தான் போன்ற சோதனைகள் என்பதாக நாம் பாடுவது உண்டு. அது ஒரு யோர்தானாக உன்னை குறுக்கிட்டு வந்தாலும் இந்த வாரத்திலே, இந்த மாதத்திலே அந்த யோர்தானை தாண்ட முடியாமல் தவிப்பாயானால் நாங்கள் மேடையில் நின்று கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக உங்களுக்கு தீர்க்க தரிசன அறிவிப்பு கொடுக்கிறோம். வற்றி போ என்று சொல்லுகிறோம். அவைகள் வற்றி போய்விட்டன. கர்த்தருக்கு உலர்ந்த தரையிலே நீங்கள் நடந்து கடலை கடப்பீர்கள், யோர்தானை கடப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும் இந்த ஸ்தானாபதி சொல்லுவானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவ ஊழியம், தேவ சபை, அங்கு ஜபக்கூட்டங்கள் இதை பார்த்து அஸ்திபாரப்படுன்னு சொன்ன உடனே கிறிஸ்துவின் அஸ்திபாரம் அங்கே போடப்படும். ஆண்டு ஸ்தோத்திரம். பூர்வீகமான புறமதஸ்தராக இருக்கலாம், அந்த வீட்டில் போய் அஸ்திபாரப்படுங்கும் போதே ஒரே ஒரு அஸ்திபாரம் மட்டும்தான் உண்டு, மீதியெல்லாம் அஸ்திபாரம் கிடையாது. உண்மையான அஸ்திபாரம் இயேசுதான். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவை அல்லாமல் வேறே ஒரு அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. இயேசுதான் அஸ்திபாரம். அந்த இயேசுவாகிய அஸ்திபாரத்தை பெற்றுக்கொண்டால் நீங்கள் தைரியமாக வாழலாம், தைரியமாக உங்கள் பிள்ளைகளை எங்கும் அனுப்பலாம். உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போகாது. அஸ்திபாரம் கரெக்டாக இருந்தால் போதும், பிள்ளைகள் தோற்காது, உங்கள் மருமக்கள் மாரும் தோற்க மாட்டாங்க. தைரியமாக நீங்கள் இயேசுவை அஸ்திபாரமாக வைங்க. சொந்தக்காரங்களை அஸ்திபாரமாக வைக்காதீங்க, பணத்தை அஸ்திபாரமாக வைக்காதீங்க, உங்களுடைய திறமையை அஸ்திபாரமாக வைக்காதீங்க, உங்கள் தாளந்துகளை அஸ்திபாரமாக வைக்காதீங்க. அஸ்திபாரமே இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, அவர்தான் அஸ்திபாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட அந்த ரஸ்தாவிலே காரையோ மோட்டார் சைக்கிளை ஓட்டி கொண்டு போய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கையை காட்டி அஸ்திபாரப்படு, தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படுன்னு சொல்ல ஆங்காங்கு கர்த்தர் அஸ்திபாரம் போட வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நீங்களும் உங்கள் சரீரமும் கிறிஸ்துவின் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஆகவே உங்களுக்குள்ளே நம்பிக்கை அஸ்திபாரமாய் நிற்பதாக. இயேசு மேல் விசுவாசம், நம்பிக்கை அது அஸ்திபாரமாய் இருப்பதாக. என்னால் என்ன அர்த்தம்? சுகம் பெறுவீர்களாக. ஹல்லேலூயா. இன்னும் தைரியத்தோடு நீங்கள் பல வருஷம் ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆகவே ஒரு ஸ்தானாபதியினுடைய வேலையை நான் சொல்லி வருகிறேன். அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டியவன். கட்டப்படுவீர்கள், குடியேற்றப்படுவாய், நீ வற்றிப்போ, நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் மக்களை கட்டி எழுப்பும், கட்டடங்களை கட்டி எழுப்பும், ஆலயங்களை கட்டி எழுப்பும். அதுக்குத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் இங்கே ஸ்தானாபதியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தானாபதி எப்போவுமே நல்ல செய்தியை கொண்டு வரணும்னு தான் போவான். ஹல்லேலூயா. 1-2 ஸ்தானாபதிகள் கெட்ட செய்தியை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ராஜா கோபப்படும்படி செய்தியை கொண்டு வருவார்கள். ஆனால் பெரும்பாலும் ஸ்தானாபதி ரொம்ப பொறுப்புள்ளவனாய் போவான். என்னுடைய ராஜாவுக்கு நான் நல்ல செய்தி கொண்டு வரணுமேன்னு போவான். கொண்டு வருவான். நீங்களும் அப்படியே கொண்டு வருவீர்கள். எங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வருவீர்கள், சபைக்கு நல்ல செய்தியை கொண்டு வருவீர்கள். 4வதாக ஸ்தானாபதியினுடைய கடமை என்ன, அவனுடைய வேலை என்ன என்பதை 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 11:4. அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய
கிபியாவிலே வந்தபோது ஜனங்களின் காதுகள் கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இப்போ கிபியாங்கிற ஒரு ஊர், கவனியுங்கள், கிபியா என்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு விரோதமாக அம்மோனியனாகிய நாகாஸ் என்பவன் படையெடுத்து வந்து ஊருக்கு வெளியே நின்று அவனுடைய ஸ்தானாபதிகளை அவன் அங்கே வரிசையாக நிறுத்துகிறான். கிபியாவில் இருக்கிற ஸ்தானாபதிகள் அவர்கள் முன் ஒரு சில காலங்களாக ஸ்தானாபதிகளாக செயல்பட்ட கிபியாவின் ஊர் தலைவர்கள், ஸ்தானாபதிகள், அவர்களையும் வரவழைக்கிறான். வரவழைத்து சொல்லுகிறான், உங்களுக்கு 7 நாள் தருகிறேன், அந்த 7 நாள் தவணை காலம், அதற்குள் நீங்கள் ஒரு தலைவனை சேர்த்து கொண்டு என்னோட யுத்தம் பண்ணுங்க. நான் ஊருக்கு வெளியே நிற்கிறேன், கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்கிறேன், கொஞ்சம் தூரத்தில் தான் நிற்கிறேன். நீங்கள் வேணா ஒரு லீடரை கூட்டிட்டு, ஒரு தலைவனை கூட்டிட்டு வந்து என்னோட யுத்தம் பண்ணி என்னை ஜெயிச்சிருங்க. அப்படி இல்லை, நான் வந்து உங்களை ஜெயிப்பேன், ஊருக்குள்ளே வந்துடுவேன், வீடுகளுக்குள்ளே வந்துடுவேன், அத்தனை பேரையும் கொன்று குவிப்பேன், நிறைய போர் சேவர்கள், மிலிட்ரி, அவங்களுடைய கண்களெல்லாம் நான் பிடுங்கி போடுவேன் என்று அவன் பயங்காட்டி விடுகிறான். அம்மோனியனாகிய நாகாஸ். ஸ்தானாபதிகள் இந்த செய்தியை கேட்ட உடனே ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து ஊர் மக்கள் காது கேட்க இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். இனிமே 7 நாள் தான் உண்டு, நாகாஸ் வருகிறான், அவன் வந்து அழிக்கப் போகிறான், நம்முடைய கண்களை, வலது கண்களை பிடுங்க போகிறான். இவ்வாறெல்லாம் அவர்கள் சத்தமிட்டு, அவர்கள் துயரத்தொனியோடு அழுக்குரலோடு சத்தமிட்டு அவர்கள் சொன்னபோது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். கிபியா ஊர்க்காரர்கள் அத்தனை பேர் அழுதார்கள். ஏன்னா 7 நாள் தான் உண்டு, நமக்கு ஒரு தலைவன் இல்லை. அந்த நேரத்தில் சவுல் என்பவன், தேவன் ஏற்கனவே அவனை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார் சாமுவேல் மூலமா. அவன் அபிஷேகத்தை உணராமல் விவசாய வேலைக்கு போய்விட்டான், சொந்த வேலைக்கு போய்விட்டான். ஸ்தானாபதிகள் வந்தார்கள், ஊர் மக்கள் காது கேட்க சத்தமிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லும்போது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார். ஒரு ஸ்தானாபதியினுடைய வேலை என்ன? செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து சொல்லி, அவங்க கொண்டு வருகிற அந்த செய்தி ஜனங்களுக்கு சத்தமிட்டு அழுகிறதற்கு ஏதுவான செய்தி. அப்படித்தான் இருக்க வேண்டும். ஜனங்கள் சத்தமிட்டு அழுது ஜபம் பண்ணி தங்களுக்கு ஒரு தலைவனை கண்டுபிடிக்க கூடிய ஒரு அழுகுரலான நிலைமைக்கு ஸ்தானாபதிகள் செய்ய வேண்டும், செய்து கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களுக்குள் இருக்கிற வேதனைகள், வருத்தங்கள், வியாதிகள், கீழ்ப்படியாமைகள், முரட்டாட்டங்கள், நம்முடைய தெருவில் இருக்கிற பிரச்சனைகள், ஊரில் இருக்கிற பிரச்சனைகள், மேபி ஜாதி சண்டைகளும் அந்த இதுகளும், தமிழ்நாட்டு பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில், வெறுப்பு அரசியல். அப்போ தமிழ்நாட்டிலையும் பகையும் வெறுப்பும் கொலபாதகமும் பேராசையும் பதுக்களும் லஞ்சமும் இதெல்லாம் நம்ம எடுத்து ஜனங்களுக்கு முன்னால் வந்து சொல்லணும். நம்ம ஜனங்கள் என்றால் நம்முடைய சபை மக்களுக்கு முன்னால் ஸ்தானாபதிகள் அதை சொல்லுகிற முறையில் சபை மக்கள் சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்ணணும். அப்படி மக்களை சத்தமிட்டு அழ வைத்து அழுது ஜெபிக்க தூண்டுகிற ஒருவன் தான் ஸ்தானாபதி, இயேசுனுடைய ஸ்தானாபதி. இன்னைக்கு மக்களை சிரிக்க வைக்கிற பிரசங்கிமார்கள் நிறைய எழும்பி மக்களுக்கு பிரியமாக பேசி மக்களுக்காக சில விதமான முகதாட்சண்யமான விஷயங்களை பேசியே போகிறார்கள். மக்கள் ஆலயம் என்றால் அவர்களுக்கு ஒரு பொறுப்பும் இல்லாத மக்களாய் வாழ்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் உங்களுக்கு சனிக்கிழமை உபவாச ஜபங்களை நடத்துகிறோம், ஆழ வைக்கிறோம். அழுது ஜெபிக்க தெரியாதவன் அறுவடையை சந்திக்க முடியாது. அழுகை இல்லை, அறுவடை இல்லை. அழுது கொண்டு போகிறவன், விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பெருத்தோடு அறுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்க, அதை அழுது கொண்டு, விசுவாசிகள் கண்ணீரோடு பாட்டு பாடி கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, சரியா? நீங்கள் 1000 பேர்கிட்ட போய் கையை கட்டி நிற்க வேண்டியதில்லை. எனக்கு ஜெபம் பண்ணு, எனக்கு ஜெபம் பண்ணு, யார்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு அத்தோட தைரியமாக ஆண்டாண்டு காலம்
எல்லா நலமும் பெற்று, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்று, 128ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தில் 128ஆம் சங்கீதத்தினுடைய குடும்ப ஆசீர்வாதங்களை பெற்று, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, செல்வ செழிப்பாக நீங்கள் வாழ முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் அறுவடைக்கு வருவார்கள், நாங்கள் அழுது ஜெபிக்க கூப்பிடுகிறோம். சனிக்கிழமை உபவாசத்தை மறவாதிருங்கள். மாதத்தில் ஒரு நாளாவது லீவ் போட்டாயிலும் அந்த உபவாசத்தில் கலந்து கொள்ளணும். உள் அழுகை உண்டு, வெளி அழுகையும் உண்டு. ஒரு பாஸ்டருடைய இதய கதறுதல், அதை நீங்கள் கேட்காம எப்படி உங்கள் தசம பாகத்தை நீங்கள் கொடுக்க முடியும்? மனசு வராது. உங்கள் காணிக்கை எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? எங்கள் அழுகுறலை நீங்கள் பார்க்கணும், கேட்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சபையினுடைய அழுகுறல் என்ன? ஒரு பாஸ்டர், எங்கள் பாஸ்டருடைய உள்ளத்தில் இருக்கிற குமுறல்களும் அழுகையும் என்ன என்கிறதை ஒரு விசுவாசி விசாரித்து அதை கண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே எல்லா மக்களும் அழுது ஜெபிக்க வைக்கிற ஒரு கிறிஸ்துவின் ஸ்தானிகராக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்களோட 4 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்கன்னா இந்த 4 பேரும் அழுது ஜெபிக்க வைக்கணும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் நீங்கள் அழாமல் அவங்க அழமாட்டாங்க. நீங்கள் உள்ளுக்கு இருக்கிற அழுகுறலை வெளியே கொண்டு வாங்க. நிறைய பேருக்கு தெரியல, உள்ளுக்கு பாரம் இருக்கும், ஆனால் வெளியே சொல்ல தெரியாமல் இருப்பாங்க. எங்களை மாதிரி ஆட்கள், நான் மாதிரி ஆட்கள்லாம் அழுது கண்ணில் கண்ணீரே வற்றி போச்சு. நான் இப்போல்லாம் ரொம்ப ட்ரை பண்ண கூட அழுக வர மாட்டேங்க. ஒரு சில நேரங்களில் சில பாரங்கள் என்னை அழுத்தும் பொழுது அழ முடியல. ஆனால் அப்படியே கல் மாதிரி கவலைப்பட மட்டும் முடியுது. ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளைங்க, எங்கள் இளம் பிள்ளைங்க, இளம் ஸ்தானாபதிகள் கதறி அழணும். அதுமல்லாமல் நீங்கள் யாருக்கு எந்த ஒரு கூட்டம் நடத்த போயிட்டீங்கன்னா அந்த கூட்டத்தில் உள்ளவங்கள்லாம் அழுது இயேசுவை தேடி மன்னியும் சத்தமிடக்கூடிய அளவுக்கு செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து கொடுக்கணும். மக்களுடைய செய்திகளை சேகரிக்க வீடுகளாக போகிறோம். அவன் வேதனை என்ன, அவன் கஷ்டம் என்ன, அவன் வருத்தம் என்ன, அவனுக்கு இருக்கிற கடன் என்ன, ஒவ்வொருத்தருடைய வருத்தங்களை கேட்கும்போது அதை நினச்சி பார்க்கும்போது சபையார் சும்மா கையை தட்டி அல்லேலூயான்னு இப்படி எழும்பி போக முடியாது. அழுது அவருடைய பாதத்தில் விழுந்து அவராக வந்து நம்மளை தூக்கி சரி எழும்பிப்போ நான் பார்த்துக்கலான்னு சொன்னால் தான் எழும்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். அழ வைக்கும்படி ஸ்தானாபதிகள் வந்து செய்தியை அறிவித்தார்கள். நமக்கு இன்னும் 7 நாள் தான் உண்டு என்று அவர்கள் அறிவித்தார்கள். நாங்கள் அறிவிக்கிறோம் இன்னும் கொஞ்ச காலம்தான் உண்டு. இது தவணை காலம். இது மனிதர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானம் எடுக்கும் காலம். இந்த தவணை காலம் சீக்கிரம் முடியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவாய் வருவார். கொஞ்ச காலம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல கிறிஸ்துவின் ஸ்தானாபதியின் 5வது வேலை என்னவென்றால், நீதிமொழிகள் 13:17 சொல்லியிருக்கிறது, துரோகம் பண்ணுகிற ஸ்தானாபதியோ தீங்கில் விழுவான், ஆனால் உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம் என்று எழுதியிருக்கிறது. ஔஷதம் என்றாலே மருந்து என்றுதான் அர்த்தம். இட் இஸ் மெடிசன். ஹீ இஸ் எ மெடிசன், ஷீ இஸ் எ மெடிசன். ஒரு அம்பாசிடர், ஒரு ஸ்தானாபதி ஒரு மருந்தாக இருக்கணும். அனுப்புகிறவர்களுக்கு, அனுப்புகிற ராஜாவுக்கு மருந்து, போகிற மக்களுக்கு மருந்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்கிற வார்த்தை மருந்தாக மாறும். மன நோவில் மக்கள் இருக்கிறாங்க, மனவேதனையில் மக்கள் இருப்பாங்க, உண்மை தெய்வம் தெரியாமல் இருப்பாங்க, சத்தியம் தெரியாமல் இருப்பாங்க, கிருபை இல்லாமல் இருப்பாங்க, பரிசுத்தாவி இல்லாமல் இருப்பாங்க, ஒரு ஒழுக்கமே இல்லாமல் இருப்பாங்க. அதனால் அவர்களுக்கு ஏகப்பட்ட வருத்தங்களும் வேதனைகளும் சாபங்களும் வியாதிகளும். ஆனால் ஒரு உண்மையுள்ள ஸ்தானாபதி ஔஷதமாகவே இருப்பான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் தேடுறது ஸ்தானாபதிகள் மட்டுமல்ல, உண்மையுள்ள ஸ்தானாபதியை தேடுறார். ஃபெய்த்ஃபுல்னஸ், அதுதான் ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப விலையேற பெற்றது. யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். நீ நிறைய கரையம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா உண்மை.
நீ உண்மையாக வாழணும். ஏன்னா உலகமே பொய்யில் வாழுது. ஒருவனை உண்மையாகவே இல்லை. ஆஃபீஸுக்கு உண்மை இல்லை. அவன் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ they are not faithful to their own office, they are not faithful to their own government, they are not faithful to their own family, they are not faithful to their own church. இதன் நடுவில் உண்மையான ஸ்தானாபதியாக இருப்பதுக்கு தான் நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணணும், நிறைய உபவாசம் பண்ணணும், நிறைய பைபிள் வாசிக்கணும். இந்த உண்மையை வாங்கிறதுக்கு, உண்மையான இதயம் வாங்கிறதுக்கு ரொம்ப சோதனைகளை நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வரணும். தூக்கி உதறணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எத்தனை காரியத்தின் வழியாக கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். இதை நான் இப்படி சொல்லக்கூடுமானால் என்னை கர்த்தர் அப்படி தான் கொண்டு வந்தார். எதையும் பார்க்க விட மாட்டார். எந்த பாவமும் வேண்டாம், பணமும் வேண்டாம், பட்டமும் வேண்டாம், பதவியும் வேண்டாம். நீ எனக்கு உண்மையாயிரு. அனுப்புனது நான், எனக்கு உண்மையாயிரு. நான் மீதியெல்லாம் நான் கவனமாக பொறுப்பெடுப்பேன்னு சொல்லி அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம எல்லாரையும் என்னை கர்த்தர் ஸ்தானாபதியாய் பார்க்கிறார். ஸ்தானாபதிகள், கிறிஸ்துவின் ஸ்தானாபதி என்ற அந்த கம்பீரத்தோடு நீங்கள் வெளியே போக வேண்டும். கிறிஸ்துவின் ஸ்தானாபதி நான் தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்ல வேண்டிய ஸ்தானாபதி. அல்லேலூயா. நான் சுவிசேஷ சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதி. எங்கேயும் போய் எல்லாரையும் பார்த்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஸ்தானாபதி. நான் மருந்தாகவே இருக்க வேண்டிய ஸ்தானாபதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உபவாச கூட்டங்களை, கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்களை கூட்டி சேர்த்து நடத்துகிற ஜெபிக்கிற ஸ்தானாபதியாக நான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுங்கள். நல்ல உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் ஸ்தானாபதி, இந்த சபைக்கும் நீங்கள் ஸ்தானாபதி, எங்களுக்கு நீங்கள் ஸ்தானாபதி. ஸ்தானாபதியாக புறப்பட்டு போங்க. அனுப்புகிறவர், என்னை அனுப்பினவர் தான் உங்களையும் அனுப்புகிறார். அல்லேலூயா. உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் ஆவான். உங்களுக்கும் அவர் குடியேற்றப்படும் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பாழடைந்த இடங்கள் குடியேற்றப்படும். கட்டப்படாமல் இருக்கிற மனிதருடைய உள்ளங்கள், குடும்பங்கள், அவர்களுடைய விசுவாசம் கட்டப்படும். உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாக நான் அறிக்கையிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எழும்பி நின்று கரம் தட்டி இயேசுவே இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கதறி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கதறி கூப்பிடுங்கள். இயேசுவே, நான் ஒரு ஸ்தானாபதியாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் ஸ்தானாபதி. அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையுள்ள ஸ்தானாபதியாக நான் இருக்கிறேன். நான் ஔஷதமாக இருக்கணும் கர்த்தாவே. நான் இந்த சபைக்கு ஔஷதமாக இருக்கணும். நான் இந்த திருநெல்வேலிக்கு ஔஷதமாக இருக்கணும். நான் இருக்கிற ஊருக்கு நான் ஔஷதமாக இருக்கணும். எஜமானனே 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 எஜமானனே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அலைத்தீரே உம் சேவைக்கு, ஓ என்னை அலைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எஜமானனே சத்தமிடுங்கள். எஜமானனே என் இயேசு ராஜனே. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேரும் இயேசுவே உம்முடைய ஸ்தானாபதிகளாக அவர்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், அறிவிக்கிறோம். அவர்களுக்கு அதே அபிஷேகத்தை கொடுத்து அனுப்புவீராக. இந்த செய்தியை கேட்டவர்களை ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது குடும்பங்களுக்கு நன்மை உண்டாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கும், வாலிபர்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டாக ஜெபிக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ள எந்தெந்த குடும்பங்கள் வந்தார்களோ, ஒரு நேரம் கால் எடுத்து வைத்தவர்கள் காலங்களிலே மரணபரியும் இந்த சபையிலே உமக்கென்று ஸ்தானாபதிகளாய் இருக்கும்படி அருள் புரிவீராக. எங்களையும் அவ்வாறே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென்.